Very happy evening, friends. Last session, we were learning this different types of adverbs. முக்கியமா பார்க்க போறோம்னா adverbs of frequency-ய நம்ம முழுமையா கத்துக்கணும் இல்லையா? இதுல இருக்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ குவிக்கா நம்ம adverbs of frequency-ய ரிவைஸ் பண்ணிடலாம். எப்போதுமே நடக்குது, எப்பயாவது நடக்கிறது, அடிக்கடி நடக்கிறது, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம இந்த adverbs of frequency-ல பார்ப்போம். இந்த adverbs of frequency-யே ரெண்டு இதமா பிரிக்கலாம். டெஃபினைட், இன்டெஃபினைட். கண்டிப்பாக அப்பதான் அது நடக்கும் தெரிஞ்சிருக்குங்கிற பட்சத்துல இந்த டெஃபினைட்ங்கிற கேட்டகரியில நம்ம இதை பிரிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஆர்லி, வாரத்துக்கு ஒரு, தினைக்குமே, டெய்லி, வாரத்துல ஒரு முறை, வீக்லி, வருடத்துக்கு ஒரு முறை. So it's definite. Whereas in indefinite, we come across these words. எப்பொழுதுமே, கண்டிப்பாக அது நடக்கும், எப்போதுமே அது நடக்கும், பொதுவாகவே, யூஸ்வலி, பொதுவாகவே, அடிக்கடி நடக்கிறது, ஆஃபன், சம்டைம்ஸ், எப்பயாவது, ஆனா நடக்கிறது எப்பயாவது நடக்கும். ரேர்லி, இப்போ அப்போ விரல விட்டு எண்ணிடலாம், அது நடக்கக்கூடிய எண்ணிக்கை மிக குறைதல். அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, நடக்கும், ஆனால் ஒரு இருமுறை தான். 5% அதுக்கு வச்சுக்கலாம். நெவர், கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் எப்படி 100% கட்டாயமாக நடக்குமோ, நெவர் என்னக்கூடிய வார்த்தை நடக்கவே நடக்காது என்பதை நமக்கு தெரிவிக்கும். ஒரு செயலானது நடைபெறாது. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் adverbs of frequency-யில் பயன்படுத்துவோம். I always speak the truth. நான் எப்பொழுதுமே உண்மையை தான் பேசுவேன். எப்போதுமே நான் பேசுவேன். I always உண்மையை தான் நான் எப்பொழுதும் பேசுவேன். Children usually enjoy visit to the zoo. பொதுவாக ஜூக்கு போக விருப்பப்படுவார்கள். Enjoy visit to the zoo. Always, எப்பொழுதுமே, usually, பொதுவாக, often, அடிக்கடி, they often go out for dinner. அடிக்கடி இரவு நேர உணவிற்கு வெளியே சாப்பிட செல்வார்கள். அடிக்கடி செல்வார்கள். போதும் போல, ஆனா கண்டிப்பா அடிக்கடி போவாங்க. எண்ணிக்கை அதிகம். இந்த ஆல்வேஸ்ங்கிறது 100% வச்சுக்கலாம், எப்போதுமே அது நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா யூஸ்வலி ஒரு 80% 90%, ஆஃபன் ஒரு 60% எடுத்துக்கலாம். அதை பார்க்கத்த சம்டைம்ஸ், எப்பயாவது, அதனுடைய அது நடக்கக்கூடிய அளவு மிக குறைதல். இது சம்டைம்ஸ். ஓகேயா?
பிரமிட எடுத்துட்டோம்னா ஆல்வேஸ் எப்பொழுதுமே இதுக்கு நம்ம எத்தனை சதவீதம் கொடுக்கலாம்னோ 100% நிச்சயமாக அது நடக்கும். அடுத்தபடியா பார்த்தோம்னா யூஸ்வலி என்பது 90%. இந்த பாக்கத்தை இது குறைத்ததுதான். அடுத்ததாக யூஸ்வலிக்கு அப்புறம் நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துறோம்? ஆஃபன், அடிக்கடி. என்ன வார்த்தை? அடிக்கடி. 70% வரைக்கும் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தபடியா இருக்கக்கூடிய வார்த்தை சம்டைம்ஸ், எப்பயாவது. ரேர்லி, நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா எண்ணிடலாம். எத்தனை வாட்டி நடக்குதுங்கிறது நம்மளால எண்ணிக்கை ரொம்ப குறைச்சுங்கிறதுனால நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். 0%. சம்டைம்ஸ், சம்டைம்ஸ் வந்து ஒரு 40% 50% வரைக்கும் கொடுக்கலாம். அப் டு 10%, 10%. இது நடக்கவே நடக்காது. நெவர், நெவர் என்னக்கூடிய வார்த்தை தான் நாம் எப்பொழுதும் ஒரு செயலை செய்யவே மாட்டோம் என்பதை தெரிவிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். சம்டைம்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? We sometimes goes to, அவள் எப்பயாவது படிப்பதற்கு தாமதமாக செல்வார். ரேர்லி, எனக்கு நேரம் கிடைக்கிறதே அபூர்வம். ஐ ரேர்லி வாட்ச் டிவி. வார நாட்களில் நான் டிவியை பார்ப்பதே மிக அபூர்வம், மிக குறைந்த நேரம் தான் நான் பார்ப்பேன். எப்பயாவதுதான் பார்ப்பேன். during weekdays. I rarely watch TV during weekdays. Never. He never tells lies. அவன் எப்பொழுதும் பொய்யே சொல்ல மாட்டான். He never tells lies. எப்பொழுதுமே அவன் பொய்யை கூற மாட்டான். He never tells lies. So these adverbs of frequency, what they're trying to do, they're trying to give more information about the verb. So they are placed between the subject and the verb. And it describes how often, எத்தனை முறை ஒரு செயலானது நடக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கும். It describes how often an action happens. So all these words that have written are adverbs of frequency. That-ல இந்த வார்த்தைகள் அநேகமாக பயன்படுத்தியதை நாம் பார்த்திருக்கோம். எந்த உரையாடல்ல பசிந்துக்கும் சரித்துக்கும் இடையிலான உரையாடலில் நாம் இந்த வார்த்தையை பார்த்திருந்திருப்போம். அது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நாம் பதிலை பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து இன்னொரு ஆக்டிவிட்டி, இன்னும் 2 ஆக்டிவிட்டி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. அதற்கான பதிலை நம்ம இப்ப பார்க்கலாம். Last class we had discussed answers for activity number 9.3. 9.4 இந்த ஆக்டிவிட்டிக்கான பதிலை பார்க்கலாம்.
இந்த ஆக்டிவிட்டி 9.4ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கெட்டிங் டு குரூப்ஸ் ஆஃப் 5. ஒவ்வொரு குரூப்லயும் 5 நபர்கள் இருக்க முடியுமா பார்த்துக்கோங்க. ஈச் மெம்பர் ஷுட் கன்ஸ்ட்ரக்ட் அ சென்டென்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப் யூசிங் ஒன் ஆஃப் தி அட்வர்ப்ஸ் கிவன் பிலோ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த அட்வர்ப்ஸை பயன்படுத்தி வாக்கியங்களை எழுத வேண்டும். The leader of each group should report the sentence to the class. நீங்க உங்க குரூப்ல 5 பேர் இருக்கீங்க இல்லையா, அந்த குரூப்புக்கு ஒரு தலைவர். அவங்க அதை ரிப்போர்ட் பண்ணணும் கிளாஸுக்கு. அந்த 5 நபர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஒரு உதாரணமா வாக்கியமானது தரப்பட்டிருக்கு. என்னெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்த வேணும்? யூஸ்வலி, நார்மலி, சம்டைம்ஸ், ரேர்லி, ஆஃபன், ஆல்வேஸ், நெவர். So first example is Dinith usually gets up at 5:30 in the morning. பொதுவாகவே தினித் காலை வேளையில் 5:30 மணி அளவில் எழுந்து கொள்வான். It is a speaking activity, activity number 9.4. It is in our textbook, page number 101. 101வது பக்கத்துல இந்த ஆக்டிவிட்டி ஆனது தரப்பட்டிருக்கு. இதுக்கான பதில நம்ம பார்க்கலாமா? You form a group in your class. ஒருத்தர் பேசி அதுக்கோங்க ஒரு லீடர் அமைச்சுக்கோங்க. அவர் வாக்கியங்களை படித்து காட்டணும். சரியா? ராகுல் rarely gets absent from school. எப்பயாவதுதான் is rarely absent in the school. கவிதா யூஸ்வலி, கவிதா பொதுவாகவே usually comes to school. Bus. மீரா அடிக்கடி ஸ்கூல் முடித்தவுடன் ஸ்கூலிலேயே தங்கி விடுவார். மீரா ஆஃபன் stays after school for dance practice. You can write Meera often stays after school hours. ஸ்கூல் நேரங்களை வைத்து அதற்கப்புறம் அவள் தங்கி விடுவாள். எதற்காக? நடன பயிற்சிக்காக அவள் அங்கே தங்கி விடுவாள். சுதீர் ஆல்வேஸ், எப்போதுமே சுதீர் ஆல்வேஸ் helps his friends, எப்பொழுதும் தன்னுடைய நண்பர்களுக்கு
உதவி செய்வான். Sudhir always helps his friends. Right? படிக்கும் பொழுது தன்னுடைய நண்பர்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்வான். ராஜன் never ஸ்கூலுக்கு எப்போதுமே தாமதமாக ராஜன் வரமாட்டான். துருவா sometimes forgets to bring his எப்பயாவது ஸ்கூல் ஐடி கார்டை கொண்டு வரதுக்கு மறந்துடுவான். துருவா sometimes forgets to bring his school ID card. We are left out with one word. It's normally. We can use this word usually and normally interchangeably. Okay. Tesh. Normally eats breakfast before leaving to school. ஸ்கூலுக்கு செல்வதற்கு முன்பாக சாதாரணமாகவே அவன் பிரேக்ஃபாஸ்டை சாப்பிட்டு விடுவான். சென்டென்சஸ் எல்லாம் எழுதிண்டாச்சா எல்லாருமே? நார்மலி ஒரு பொதுவாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயத்துக்கு அதுல அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம நார்மலிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். யூஸ்வலிங்கிற வார்த்தைய நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய ஹேபிட், அந்த விதத்துல இந்த ஆஃபன்கிற சாரி அப்போ இந்த யூஸ்வலிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிப்போம். யூஸ்வலியும் நார்மலியும் என்ன வித்தியாசம்? அநேகமாக இந்த இரண்டு வார்த்தைகளும் நாம் ஒன்றுக்கொன்று மாற்றி உபயோகிக்கலாம். ரொம்ப சிறிய வித்தியாசம்தான் அந்த இரண்டு வார்த்தைக்குமே இருக்கு. ஐ யூஸ்வலி ஹாவ் காஃபி இன் தி மார்னிங். நான் சாதாரணமாகவே காலை வேளையில்
காஃபியை குடிப்பேன். நார்மலிங்கிறது இங்க என்ன தெரிவிக்கும்? இட் எம்பசைசஸ் ஸ்டாண்டர்ட், அழுத்தம் கொடுக்கும். எம்பசைஸ்னா என்னன்னா அழுத்தம் கொடுக்கிறது, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம், அது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். பஸ் பொதுவாகவே நேரத்துடன் வந்துவிடும். பஸ் நார்மலி அரைவ்ஸ் ஆன் டைம். The word normally is much more formal compared to this word usual. The word normal sounds much more formal than the word usual. Okay. Okay, we'll move on to the next activity. Activity 9.5, write a paragraph about yourself or one of your family members. உங்களை பற்றியோ அல்லது உங்க குடும்ப நபரை ஒருவரை பற்றியோ இந்த adverbs of frequency-ஐ பயன்படுத்தி நீங்கள் எழுதலாம். Write a paragraph about yourself or one of your family members using as many adverbs of frequency. எவ்வளவு உபயோகிக்க முடியுமோ நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரு பேராகிராஃப் எழுதலாம். சரியா? So I'll be writing about a family member, குடும்ப நபரை பற்றி நான் எழுத போகிறேன். என்னுடைய சகோதரி. My sister is always late to school. எப்போதுமே ஸ்கூலுக்கு அவள் தாமதமாக தான் செல்வாள். We usually wakes up at, பொதுவாகவே ஒரு காலை 6:30 மணி அளவில் எழுந்து கொள்வாள். He sometimes goes to school by bus. She often stays after school hours for badminton. Badminton practice. She rarely, எப்பயாவதுதான், she rarely goes to movies. அவள் எப்பயாவதுதான் படத்திற்கு செல்வாள். அவள் எப்போதுமே தூங்குவதற்கு முன்பாக புத்தகத்தை படிக்காமல் அவள் தூங்க செல்ல மாட்டார். She never goes to sleep
without reading a book. He never goes to sleep without reading a book. The sentences நீங்க எழுதிக்கலாம். Wait for a minute more. My sister is always late to school. She usually wakes up at 6:30 a.m. She sometimes goes to school by bus. She often stays after school hours for badminton practices. She rarely goes to movies. அவள் எப்பயாவது தான் படத்திற்கு செல்வாள். She never goes to sleep without reading a book. புத்தகம் படிக்காமல் அவள் தூங்க செல்லவே மாட்டாள். நான் என்னுடைய குடும்ப நபர் ஒருவரை நினைத்து எழுதியிருக்கிறேன். இந்த அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்தி நீங்கள் உங்களை பத்தியோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினரை பத்தியோ இந்த அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை உபயோகிச்சு எழுதலாம். But all you want to share any sentence that you are knowing, you may let me know. உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தா நீங்க chat boxல கூட சொல்லலாம். உங்களை பத்தியோ உங்களுடைய குடும்ப உறுப்பினரை பத்தி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பயன்படுத்தி எழுதினீங்கன்னா நீங்க தெரிவிக்கலாம். Does anyone want to share? யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? Okay, we try to play quiz game pertaining to adverbs. Okay, அவள் எப்படி ஒரு செயலை செய்கிறாள் என்று தெரிவிக்கக்கூடிய அட்வர்ப்ஸை தான் நாம் இங்கு தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இப்போ வரைக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டோம் இல்லையா? எப்படி ஒரு செயலானது நடைபெறுகிறது இந்த வார்த்தையை தெரிவிக்கக்கூடிய அட்வர்பை நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். So soon after this, we'll have a MCQ session. So that will be entirely for this topic, adverbs of frequency. So let us try answering these questions. இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம கண்டுபிடிக்க பார்க்கலாம். அவ நல்லாவே பேசுறா. She speaks very happy, well, bad. She speaks very எப்படி பேசுறா? நன்றாகவே பேசுகிறாள். பேசுகிறாள்ங்கிறது இங்க verb, முக்கிய செயல் சொல். அவ எப்படி அந்த செயலை செய்யறா? She speaks very well. அவள்
நன்றாகவே பேசுகிறாள். She speaks very well. The music was very dash. இங்க ரொம்ப சத்தமா இருக்க மாதிரி ஒரு படமா கொடுக்கப்பட்டிருக்கா, ரொம்ப மோசமானதா, இல்லாட்டி ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடிய சத்தத்துடன் இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கா, படம் கொடுக்கப்பட்டிருக்கா? ரொம்ப சத்தமா இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். மியூசிக் வாஸ் வெரி லவுட். ரொம்ப சத்தமா இருந்தது இந்த இசை. The neighbor's dog, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய நாயானது, the neighbor's dog barked dash all night and I could not sleep. அந்த நாய் எப்படி குறைக்குதுங்கிறது இங்க ஒரு வினை சொல். அது எப்படி குறைக்கிறது? It barked loudly, easily. Which option would we choose? இங்க எதை தேர்ந்தெடுப்போம்? மிக சத்தத்துடன் இந்த பக்கத்து வீட்டு நாய், பக்கத்து வீட்டு நபரினுடைய நாய் குறைத்தது. It barked loudly. ரொம்ப சத்தமா குறைச்சது. He plays the piano dash badly, well, healthily. ஆரோக்கியமா வாசிக்கிறானா பியானோ? அந்த மாதிரி ஆப்ஷன் இதுக்கு தேர்ந்தெடுத்த முடியுமா? நல்லா வாசிக்கிறான், அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இங்க ஒருத்தர் தலைமையில கை வச்சுருக்க மாதிரி ஒரு படம் தரப்பட்டிருக்கு. இப்படி பியானோ பேட்லி, ரொம்ப மோசமா அவன் பியானோவை வாசிக்கிறான். Some people like to live well, hard, dangerously. ரொம்ப ஆபத்துகரமா இந்த ஸ்டன்ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிற வேலைகள்லாம் செய்வாங்க இல்லையா? ஸோ இங்க ஒருத்தர் வந்து எங்கேயோ தொங்குற மாதிரி ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. டேஞ்சரஸ்லி. Playing football for him is so easy. அவனுக்கு கால்பந்து விளையாடுறது ரொம்ப சுலபமானது. He plays really good, really well, badly. அவனுக்கு விளையாடுறதே ரொம்ப சுலபமானதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? He plays really good, well, badly. He plays really well. அவன் நன்றாகவே விளையாடுவான். To keep healthy, we should exercise easily. ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் உடல் பயிற்சியை சுலபமாக செய்ய வேண்டும், அடிக்கடி செய்ய வேண்டும், மோசமாக செய்ய வேண்டும். நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து பாத்துக்கணும்னா உடல் பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா? We should exercise regularly. தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். I need to help. I'm so sorry. I need to eat dash and stop eating fast food. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும். இந்த வெளியில் கிடைக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட், இந்த ஃபாஸ்ட் ஃபுட், அதை நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். and stop eating fast food. I need to eat, ஆரோக்கியத்தனமாக இருக்கக்கூடிய உணவை நான் சாப்பிட வேண்டும். I need to eat healthily and stop eating fast food. Next year, I'm going to study dash and get better marks. அடுத்த வருஷம் நான் கடினமா உழைக்க போறேன், இதை விட சிறப்பான மதிப்பெண்களை நான் எடுக்க போறேன். Next year, I'm going to study hard. ரொம்ப சுலபமா படிக்க போறேன், சட்டுன்னு படிக்க போறேன், கடினமா உழைக்க போறேன். அப்பதான் நான் நிறைய மதிப்பெண்கள் எடுக்க முடியும். எந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்க முடியும் அந்த சூழ்நிலையில? hard. I need to work hard. நான் கடினமா உழைக்கணும். Okay, we should have MCQ session. Okay, so last class and today's session was mostly focused on adverbs of frequency. So pertaining to it, the questions are asked. As usual, you need to write the right answer. சரியான பதில உங்களுடைய புத்தகத்துல எழுதிக்கோங்க. Mary dash forgets to close the door of her house. மேரி அடிக்கடி இல்லாட்டி மேரி பொதுவாகவே தன்னுடைய வீட்டினுடைய கதவை மூடுவதற்கு மறந்து விடுவாள்.
மேரி பொதுவாகவே தன் வீட்டினுடைய கதவை மூடுவதற்கு மறந்து விடுவாள். ஐ டேஷ் வெயிட் ஃபார் தெம். நான் எப்போதுமே அவங்களுக்காக காத்திருப்பேன். நான் எப்போதுமே அவங்களுக்காக காத்திருப்பேன். ஆல்வேஸ், நெவர். நான் சென்டென்ஸ் சொல்றதை வச்சு நீங்க பதில தேர்ந்தெடுத்து எழுதணும். சரியா? நான் எப்போதுமே அவங்களுக்காக காத்திருப்பேன். ஷீ டேஷ் ஸ்டார்ட்ஸ் ஹர் டே வித் அ கப் ஆஃப் காஃபி. அவ எப்போதுமே தன்னுடைய நாளை ஒரு காஃபியுடன் தான் ஆரம்பிப்பா. நீ பொழுத வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் நீ எப்பொழுதே அவ ஆரம்பிப்பா. ஷீ ஸ்டார்ட்ஸ் ஹர் டே வித் அ கப் ஆஃப் காஃபி. ஆல்வேஸ், ஆஃபன். நான் எப்படி அந்த சென்டென்ஸை சொல்றேன்னு பாருங்க. அதை பொறுத்து இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். சரியா? தே டேஷ் கோ ஃபார் அ வாக் இன் தி மார்னிங். அவர்கள் அடிக்கடி காலை வேளையில் நடைபயிற்சிக்கு செல்வார்கள். அடிக்கடி. எப்பயாவதுன்னு சொல்லல, அடிக்கடின்னு சொல்றேன். ஐ டேஷ் கோ டு பெட் வித்தவுட் பிரஷிங் மை டீத். நான் தூங்குவதற்கு முன்பாக பல் தேய்க்காமல் நான் படுப்பதே கிடையாது. பல் தேய்க்க பல் தேய்ச்சிட்டு தான் நான் தூங்குவேன். பல் தேய்க்காம நான் படுக்கவே மாட்டேன். நெவர், ஆல்வேஸ். They dash visit their grandparents during summer holidays. அவர்கள் அடிக்கடி கோடை விடுமுறை பொழுது தன் தாத்தா பாட்டியை சந்திப்பதற்கு செல்வார்கள். கோடை விடுமுறை போது அடிக்கடி அவர்களுடைய தாத்தா பாட்டியை பார்ப்பார்கள், சந்திப்பார்கள். நெவர், ஆஃபன். ஷீ டேஷ் ஹேஸ் சீரியல் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அவள் பொதுவாகவே காலை உணவுக்கு சீரியல் அதை சாப்பிடுவாள். He is dash interested in sports. அவன் எப்பொழுதுமே ஸ்போர்ட்ஸில் தான் ரொம்ப ஆர்வமுடையவனாக இருக்கிறான். எப்போதுமே ஸ்போர்ட்ஸ்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆல்வேஸ், ஆஃபன். அடிக்கடி, எப்பொழுதுமே. ஏஞ்சல்ஸ் ஆர் டேஷ் ஷோன் இன் பிக்சர்ஸ் ட்ரெஸ்ட் இன் ஒயிட். நம்ம பொதுவா இந்த ஏஞ்சலோட பிக்சர்லாம் பார்த்தோம்னா அது ஒரு வெள்ளை ட்ரெஸ் அணிஞ்சிருக்கும். அதுலதான் காமிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? பொதுவாகவே ஏஞ்சல்ஸ் அதனுடைய படங்களை பார்க்கும்போது வெள்ளை ட்ரெஸ் தான் அணிந்திருக்கும். Angels are dash shown in pictures dressed in white. Usually shown in pictures dressed in white. I dash feel a pain in my stomach. எனக்கு அடிக்கடி வயத்துல வலி இருக்கிறது என்னால உணர முடியும். அடிக்கடி வயத்துல வலி இருக்கிறத என்னால உணர முடியும். I often feel a pain in my stomach. I always feel a pain in my stomach. எனக்கு அடிக்கடி வயத்துல வலி இருக்கிறது என்னால உணர முடியும். 10 கேள்விகளுக்கான பதில் எழுதியாச்சா எல்லாருமே? Any doubts to anyone in today's session?
பண்ணணும். Before I end today's session, let me end with a motivation story as usual. Okay. இந்த கதை எதை பத்தினது அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருந்தா அப்பா, தன்னுடைய மகள், அம்மா, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த கதையினுடைய பேரு பொட்டேட்டோஸ், எக்ஸ் அண்ட் காஃபி பீன்ஸ். இது என்ன மேம், அப்பா பொண்ணு, அப்பா மனைவி பொண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா கதையினுடைய பேர் என்னடானா பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்குகள், முட்டைகள், காஃபி பீன்ஸ், இது இப்படி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல கதை. ஊர்ல அப்பா, பெண், தன்னுடைய மனைவி 3 பேரும் வசிக்கிறாங்க. So all these 3 of them are living together. As I told, his father is having a daughter. இந்த அப்பாவுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் வந்து எப்போதுமே, ஐயோ எனக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில, எனக்கு வந்து இதெல்லாம் சமாளிக்கவே முடியும், ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை வந்துட்டே இருக்கேன், ஒன் ஆஃப்டர் தி அதர் ப்ராப்ளம்ஸ் கீப் கம்மிங் அப், அடுத்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நான் எப்படி இதை தீர்ப்பேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு புலம்பல் இந்த பெண்ணிட்ட எப்போதுமே இருந்தது. The father wanted to teach one small lesson to this girl by showing these 3 items. இந்த 3 பொருட்களை வச்சு இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் அப்பாவினுடைய முடிவா இருந்தது. சோ அப்பா என்ன சொல்றாங்க, உருளைக்கிழங்குகள், இந்த முட்டைகள், அப்புறம் இந்த காஃபி, இது 3த்தையுமே வந்து நம்ம அடுப்புல வந்து கொதிக்க விடுவோம். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு அடுப்பை அணைச்சிரு. Turn off the stove after some time. So what they did, இந்த பொண்ணு வந்து அடுப்புல இந்த 3த்தையுமே வச்சா, ஒண்ணு அடுத்த ஒண்ணு வேக வைக்கிறா. It starts boiling. After some time, she turns off the stove and keeps it aside. So first, she puts in the potatoes. It boils for some time. கொஞ்ச நேரத்துக்கு அது கொதிக்குது. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறா. அதுக்கப்புறம் முட்டைகள், அது சில நேரம் கொதிக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதையும் வெளியில எடுத்து வைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த காஃபி, அதே போலதான் காஃபி பீன்ஸை வந்து கொதிக்க வைக்கிறா, அதையும் எடுத்து வச்சிடறா. இந்த உருளைக்கிழங்கு கொதிச்சது இல்லையா, பொதுவாக உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும், ரொம்ப இறுக்கமா கெட்டியா இருக்கும் இல்லையா, அழுத்தமா இருக்கும், அதை நம்ம அமுக்கினோம்னா உடஞ்சிருமா. இப்ப தக்காளி போல கிடையாது உருளைக்கிழங்கு, ரொம்ப ஹார்டா இருக்கும். இது நீர்ல கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ரொம்ப தோல்லாம் உறிஞ்சு வந்துடுது, ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது. ஸோ the potato went in strong, but it became weak and soft in the boiling water. தண்ணியில போறதுக்கு முன்னாடி இது ரொம்ப கடினமா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. நீர் போயிட்டு வந்தோடனே என்ன ஆச்சு, ரொம்ப சாஃப்டா எடுத்து, இட் பிகேம் வீக் ஆஃப்டர் கெட்டிங் பாயில்ட் இன் தி வாட்டர். இந்த முட்டை சாதாரணமாவே அது ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும், பார்த்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம், ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய லிக்விட் டக்குன்னு உடஞ்சிரும் இல்லையா. அந்த முட்டை கரு, the egg was weak with the thin outer shell protecting its inner part. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த வெளிப்பகுதி, முட்டையினுடைய வெளிப்பகுதி அது காப்பாத்துறது. இந்த நீர்ல கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறது, இந்த இன்னர் பார்ட் ஆஃப் தி எக் ஆல்சோ பிகேம் ஹார்ட். கொஞ்ச நேரம் தண்ணியில கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதியுமே இறுகி போயிடும் இல்லையா. இட் ஆல்சோ பிகம்ஸ் ஹார்ட். ஸோ சூன் ஆஃப்டர் இட் got boiled, it became hard. The eggs became hard. What happened to these coffee beans? இந்த காஃபி பீன்களுக்கு என்ன ஆச்சு, நீர்ல கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான நறுமணம், அவ்வளோ இனி சூதிங்கா இருந்தது, அத சுவாசிக்கிறதுக்கே அவ்வளோ நல்ல ஒரு நறுமணத்தோட இருந்தது. The ground coffee beans were unique, தனித்துவமானது. After they were exposed to boiling water, they change their color and create சம்திங் நியூ. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த அதை ஏற்படுத்திது, ஒரு நல்ல நறுமணம், பார்க்கறது
சாதாரணமா இந்த காஃபி பீனை பார்க்கறோம்னா அது ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும், ஒரு சீட் மாதிரி தான் இருக்கும். அது நீர்ல கொதிச்சோன்னா ஒரு நல்ல அற்புதமான நறுமணம் அந்த ரூம்ல வீச ஆரம்பிக்குது. ஸோ இந்த அப்பா கேட்கிறாரு இந்த பொண்ணுகிட்ட, இந்த மூணும் கொதிச்சுது, இந்த மூணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரகமா இருந்தது. சூன் ஆஃப்டர் இட் காட் பாயில் இட் பிகேம் சம்திங் எல்ஸ். ஸோ வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? டு யூ வாண்ட் டு பிகம் லைக் திஸ் பொட்டேட்டோ ஆர் தி எக் ஆர் தி காஃபி பீன்? இந்த கேள்விகள் நமக்கு நாமளே கேட்டு பார்க்கலாம். We can ask these questions to ourselves as well. நம்மளும் சில நேரங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருது அப்படின்னா நம்ம உடஞ்சு போயிடுறோம். We become weak soon after we are exposed to a hard situation or a difficult situation. It's similar to a potato. Whereas some of us are like these eggs. பார்க்க ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கரு இந்த நீர்ல போனது கூட ரொம்ப ஹார்டா போயிடுது. ஆனா இந்த காஃபியை நீங்க பாருங்களேன், அது நீர்ல கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல அற்புதமான நறுமணத்தை வந்து வீச ஆரம்பிக்குது. It gave a wonderful smell, aroma, good aroma got spread throughout the room. So one good lesson that we can learn from this small story is that the story's message is that we can emerge from these challenges stronger and wiser. நமக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளா இருக்கட்டும், சேலஞ்சஸா இருக்கட்டும், அதை நாமளே மாத்திக்கிறதுக்கும் இல்ல இன்னும் ஒரு பெட்டரா போர்ட்ரே பண்ணிக்கிறதுக்கும் நம்மளால அதை எடுத்துக்க முடியும் இல்லையா? ஒரு கடினமான சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுது நம்ம அப்படியே துவண்டு போயிடக்கூடாது. அதை எப்படி எதிர்கொள்ளலாம், அதை நாமளே எப்படி வளர்த்துக்கலாம், நம்மள எப்படி இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனா ஆக்கிக்கலாங்கிறத நம்ம பார்க்கணும். A wonderful message from this short story. So with this, I end the session over here. இதோட நான் இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கிறேன். இந்த செஷன்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.